திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நெற்றிக்கண் நாவல். அதனுடைய அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 11, அத்தியாயம் 10. வாழ்வின் துயரங்களுக்கு வெறும் நெஞ்சினால் மட்டும் சாட்சியாக நிற்கிற ஊமை துணைகளால் ஒரு பயனும் இல்லை. பத்திரிகையாளன் என்ற தகுதிக்கு காரணமான துணிவு எதுவோ அது தொழில் பயத்தில் அவிந்து போகும். எனவே சொகுசு நாடும் தொழில் பயந்தாங்கொள்ளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தைரியமே இன்றி பத்திரிகை தொழில் என்ற போர்க்களத்துக்கு வரக்கூடாது என்றார் மகாதேவன். அந்த தைரியத்துக்கு நக்கீர தைரியம் என்று பெயர் சூட்டலாம் என்று எனக்கு தோன்றுகிறது சார். ஏனென்றால் சமூக வாழ்வில் நியாயமான தைரியத்தோடு எழுந்து நின்று பொய்யையோ குற்றத்தையோ சாடுகிற ஒவ்வொருவனையும் வெதும்புவதற்கு எந்த மூலையிலிருந்து எப்படிப்பட்ட கொடிய நெற்றிக் கண்கள் திறக்கும் என்று கணக்கிட்டு சொல்ல முடியாமல் இருக்கிறது என்றான். பழைய நக்கீரன் நெற்றிக் கண்ணில் வெதும்பி விட்டான். ஆனால் புதிய நக்கீரர்களாகிய நம்மை போன்ற பத்திரிகையாளர்களோ எத்தனை நெற்றிக்கண் எவ்வளவு உயரத்திலிருந்து திறந்தாலும் சூடுபட்டு கொண்டே அநீதியை சுட்டெரிக்க வேண்டும். இங்கே டைம்ஸில் சேர்ந்து என்னோடு எனது கொஞ்ச சௌகரியங்களையும் அதிக கஷ்டங்களையும் பங்கு கொள்ள நீங்களும் தயாராக இருக்கிறீர்களா என்று கடைசியில் வெளிப்படையாகவே அவனை கேட்டார் மகாதேவன். முதல்ல என்னுடைய சகோதரியை பார்க்க கோயம்புத்தூர் போக வேண்டி இருக்கு சார். திரும்பி வந்ததும் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் சார் என்றான் சுகுணன். அவரும் அதற்கு மேல் அவனை வற்புறுத்தவில்லை. இருவரும் தம்பு செட்டி தெருவிலேயே இருந்த ஒரு வடக்கத்தி கடையில் சப்பாத்தியும் பாலும் சாப்பிட்டு விட்டு வந்து மறுபடியும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். நேரம் அதிகமாகிவிட்டது. பஸ் போக்குவரத்து கூட நின்று போயிருந்தது. மகாதேவனுக்கு வீடு ஐஸ் ஹவுஸ் பக்கம் இருந்தது. நீங்க இப்போ என்ன செய்ய போறீங்க என்று அவரை கேட்டான் சுகுணன். என்னை பத்தி கவலை இல்ல, வீட்டுக்கு போனாலும் போவேன், இல்லைன்னா இங்கேயே பழைய பார்சல் கட்டு ஒன்ன தலைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு படுத்தாலும் படுத்துருவேன். ஒண்ணு வேணா செய்யலாம், நீங்களும் திருவல்லிக்கேணிக்கு போக வேண்டி இருக்கிறதுனால 2 பேருமா பேசிக்கிட்டே நடந்து போயிடலாம் என்றார் மகாதேவன். சுகுணனும் அதற்கு சம்மதித்தான். மகாதேவனிடம் அவனுக்கு பிடித்தமான குணங்களில் இதுவும் ஒன்று. வாழ்க்கையின் சௌகரியங்களுக்கு தன்னை வளைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய அசௌகரியங்களுக்கு ஏற்றபடி வாழ்க்கையை வளைத்துக் கொண்டவர் அவர். பஸ்ஸில், ரிக்ஷாவில், சமயங்களில் நடையில், அவசியமான போது டாக்ஸியில் என்று போலி ஸ்டேட்டஸ் எதையும் கற்பித்துக் கொண்டு சீரழியாமல் முடிந்தபடி வாழ்கிறவர் அவர். அவருடைய இந்த எளிமையை அவன் மிகவும் விரும்பினான். தங்களை பலர் பார்த்து தாங்கள் நடந்து போவதை பரிதாபமாக நோக்குவது போலவும், எனவே தாங்கள் மண்ணை மிதித்து நடக்கவே கூடாது என்பது போலவும் போலியாக கற்பித்துக் கொண்ட ஸ்டேட்டஸ் பாவனையினால் சென்னை பட்டணத்து பத்திரிகையாளர் சிலர் வசதியற்ற நிலையிலும் கடன் வாங்கி கார்களிலே பறப்பதை பார்த்திருந்தவன் அவன். அதே ஊரில் மகாதேவனை போல் எளிமையை கொண்டாடும் சில பத்திரிகை உலக மகாத்மாக்களும் இருப்பது அவனை கவர்ந்ததில் வியப்பொன்றும் இல்லை. அவர்கள் இருவரும் கோட்டை ஸ்டேஷன் பாலத்தில் ஏறி மவுண்ட் ரோட்டுக்காக ஐலண்ட் கிரவுண்ட் நோக்கி திரும்பிய போது உச்சி நிலா ஒளியில் எதிரே சர் தாமஸ் மன்ரோவின் குதிரை வாயு வேகத்தில் பாய்ந்து வருவது போல் அவசரமாக ஒரு பிரமையை உண்டாக்கியது. ஒரு நிமிஷம் நடப்பதை நிறுத்திவிட்டு நின்று கவனித்த போது மன்ரோவின் குதிரையும் நின்றுவிட்டது. நிலா ஒளியில் விசாலமான சாலையில் நட்ட நடுவே அந்த குதிரை சிலை மிக மிக வசீகரமாக தோற்றமளித்தது. அவன் அந்த சிலையை கூர்ந்து கவனிப்பதையும் அவன் மனதில் ஓடும் சிந்தனையையும் அனுமானித்தவராக மகாதேவன் அவனிடம் கூறலானார். 15 வருஷமா இந்த சிலை தான் என் வாழ்க்கையோட குருவா இருந்து வருது சுகுணன். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல, எத்தனையோ விதமான மனநிலைகள்ல இந்த சிலையை நான் பார்க்க நேர்ந்திருக்கு. நடு ராத்திரியில, நடு பகல்ல, வெயில் விரியாத வைகரையில, முன்னிரவுல, இப்படி எத்தனையோ சமயங்கள்ல இந்த குதிரை வீரனை பார்த்திருக்கேன். கை நிறைய பணத்தோடும் கையில பணமே இல்லாத பேய் வறுமையோடும் வேறு வழி இல்லாத காரணத்தினால தம்பு செட்டி தெருவிலிருந்து ராத்திரி 10:30 மணிக்கு மேல இந்த வழியா திருவல்லிக்கேணிக்கு நடந்து போற போது எத்தனையோ தடவை இந்த குதிரை வீரனோட சிலையில் இருந்து என் வாழ்க்கை தத்துவங்களை நான் தேடி இருக்கேன். நாம நடந்தா இந்த குதிரையும் அந்தரத்துல
உயிர் வந்து வேகமா நகர்வது போல இருக்கும். நாம நின்னாலோ அதுவும் சிலையாகிடும். கையில வசதியோடு நாம வேகமா வாழ்க்கையின் காரியங்களுக்கு ஓடி ஆடி அலைஞ்சிட்டு இருக்கிற போது இந்த சிலை போலவே பட்டணம் முழுசும் உற்சாகமா ஓடுற மாதிரி தெரியும். கையில வசதி இல்லாம நம்ம தயங்கி மலைச்சு நிக்கிற போது இந்த சிலை மாதிரியே பட்டணம் முழுசும் சிலையா சபிக்கப்பட்டு விட்டது மாதிரி தோணும். நாம ஓடுனா உடனே ஓடுற சிலை இது. நாம நின்னா உடனே நிற்கிற சிலையும் இதுதான். பட்டணத்தோட வாழ்க்கை தத்துவ ரகசியம் ஞான சூசனை இந்த சிலையில் மறைஞ்சிருக்கிறதாக எனக்குள்ள எப்பவும் ஒரு குழந்தைத்தனமான அங்கீகாரம் இதுக்கு உண்டு சுகுணன் என்றார் மகாதேவன். அவர் கூறியபடியே பார்க்கிறவர் நின்றால் சிலையும் நிற்பதையும், பார்க்கிறவர் நடந்தால் சிலையும் நபர்வது போல தோன்றுவதையும் சுகுணன் அப்போது கூர்ந்து உணர்ந்தான். இந்த சிலையை அமைச்ச சிற்பியை விட பட்டணத்து வாழ்வுக்கு இங்கிதமான ஞானம் சொல்லி கொடுக்கிறவன் வேறு யாருமே இல்ல என்றார் மகாதேவன். உண்மைதான் சார் என்று அதுக்கு உறுதி சொன்னான் சுகுணன். மீண்டும் நடந்தார்கள் அவர்கள். பைக்ராப்ஸ் ரோடு மூலையில் அவர்கள் வேறு வேறு திசைகளில் விடைபெற்றுக் கொண்டு பிரிந்தார்கள். அறைக்கு படியேறிய சுகுணனை படியிலேயே ஓடி வந்து எதிர்கொண்ட லாட்ஜு பையன், இன்னைக்கு பார்த்து எங்க போயிட்டீங்க சார்? உங்களுக்கு ட்ரங்கால் வந்திருந்துச்சு, 2 தரம் கூப்பிட்டாங்க, பெண்டிங்ல வச்சிருக்கேன், வந்து பேசுங்க என்றான் அந்த பையன். பையன் கூறியதை கேட்டு சுகுணன் எந்த விதமான பரபரப்பும் அடையவில்லை. தனக்கு எந்த ஊரில் இருந்தும் யாரிடமிருந்தும் ட்ரங்கால் வந்திருக்க முடியும் என்பதை அவன் நம்பவில்லை. வேறு யாருக்காவது வந்த ட்ரங்காலை தவறுதலாக தெரிவிக்கிறார்களோ என்றுதான் முதலில் எண்ணினான் அவன். கண்ணப்பா லாட்ஜு பையனும் உங்களுக்கு தான் சார், சந்தேகமே இல்ல என்று நிச்சயமாக சொன்னான். உடனே சுகுணன் டெலிபோனை எடுத்து டயல் செய்து ட்ரங்க் என்கொயரியை கூப்பிட்டு விசாரித்தான். விசாரித்த பின்பு பையன் கூறியதுதான் உண்மை என்று தெரிந்தது. டெல்லியில் இருந்து அவனுக்கு ட்ரங்கால் வந்திருப்பதாகவும் மறுபடி இன்னும் சிறிது நேரத்தில் கூப்பிடுவதாகவும் வெளியூர் டெலிபோன்கள் பற்றிய விசாரணை பிரிவில் இருந்த பெண் தெரிவித்தாள். டெல்லியிலிருந்து துளசியை தவிர வேறு யார் தன்னை கூப்பிட முடியும் என்று சிந்தித்த போது, ஒருவேளை பத்திரிகையாளர் வேஜ் போர்டு கூட்ட சம்பந்தமாகவோ பெடரேஷன் கூட்டத்திற்காகவோ கோஷ் டெல்லி செல்ல நேர்ந்து அங்கிருந்து கூப்பிடுகிறாரோ என்றும் தோன்றியது அவனுக்கு. டெல்லியில் உள்ள 2 பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோரின் நினைவும் அவனுள் எழுந்ததாயினும் தொலைபேசியில் கூப்பிடுகிற அளவு தனக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த அவசரமும் அவசியமும் இல்லை என்றும் தோன்றியது. சிந்தனையில் இப்படி பலவிதமாக குழம்பிய பின் டெல்லியில் இருந்து கூப்பிடும் கட்டுப்படுத்த முடியாத இந்த ஆவல் துளசியுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவனே தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்தான். டெலிபோன் விஷயத்தில் நாகசாமியை போலவே அவர் மகளும் இருப்பதை எண்ணி உள்ளூர சிரிப்பு வந்தது அவனுக்கு. நாகசாமி ஒரு டெலிபோன் வெறியர். அதாவது குறைந்தபட்சம் நாள் ஒன்றுக்கு 30 ட்ரங்கால்களாவது போட்டு பேசுவார். ஒரு காரியமாவது ட்ரங்காலில் பேசி முடிக்க வேண்டிய அவசர காரியமாக இருக்காது. தபால் கார்டில் எழுதி போட்டாலும் நடந்துவிடக்கூடிய காரியத்துக்கு கூட ட்ரங்கால் தான் அவருக்கு. 4 கூடை மாவடு ஊறுகாய்க்காக அனுப்பி வைக்க வேண்டும் என்று மாயவரத்தில் உள்ள ஒரு நண்பருக்கு திடீரென்று அர்ஜென்ட்டாக போன் செய்வார். 2 டஜன் காபூல் மாதுளை வாங்கி இரவு விமானத்தில் கொடுத்தனுப்ப வேண்டும் என்று டெல்லிக்கு யாருக்காவது ட்ரங்கால் செய்வார். அதே சமயத்தில் மாருதி குரூப் வெளியீடுகளை சேர்ந்த அலுவலகங்களில் வேலை பார்க்கும் சர்க்குலேஷன் நிர்வாகி, சப்ஸ்கிரிப்ஷன் நிர்வாகி முதலியவர்களுக்கு சிக்கனமாக ஆபீஸ் நடத்த வேண்டும் என்று உபதேசம் செய்யும் போதோ, கூடிய வரைக்கும் எல்லாரும் போஸ்ட் கார்டிலேயே எழுதுங்க, தபால் செலவு நிறைய ஆகக்கூடாது என்று அடித்து சொல்லுவார். அவரை பற்றி நினைத்து இப்படி அவன் உள்ளூர சிரித்துக் கொண்டிருந்த போது டெலிபோன் மணி அடிக்கலாயிற்று. டெலிபோனை எடுத்தான் அவன். டெலிபோன் இலாக்கா பெண்மணி விவரம் சொல்லிய பின் எதிர்ப்புறம் இருந்து துளசியின் குரல் தான் மங்களாக ஒலித்தது. கம்பெனி வேலையா அவர் ஜெய்ப்பூர் போயிருக்காரு, நான் தான் வீட்டுல தனியா இருக்கேன், பொழுதே போகல. சாயங்காலம் அப்பாவுக்கு ட்ரங்கால் போட்டு பேசினேன். எப்போ யாருகிட்ட எதை பத்தி பேசினாலும் என் ஞாபகம் உங்களை சுத்தி தான் இருக்கு. என்னால உங்களையோ உங்களை பத்தின நினைவுகளையோ மறக்கவே முடியல. அப்பா கிட்ட பேசுற போதும் உங்களை பத்தி பொதுவா விசாரிச்சேன். நான் அப்பா கிட்ட விசாரிச்சப்போ அவர் உங்களை பத்தி அவ்வளவு சுமூகமா பதில் சொல்லல.
நாளுக்கு நாள் எங்களுக்குள்ள மனஸ்தாபம் அதிகமாகிட்டே வருதுமா. சுகுண இனிமேல அதிக நாள் இங்க இருப்பாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி என் கலக்கத்தை அதிகமாக்கிட்டாரு. அப்பா கிட்ட பேசி முடிச்சு போனை கீழே வச்ச வினாடியில இருந்து எனக்கு ஒரே கவலையா இருந்துச்சு. ஒரு வேலையும் ஓடல எனக்கு. ராத்திரி 9 மணிக்கு மேல நீங்க எப்படியும் ரூமுக்கு வந்துடுவீங்கன்னு எண்ணிதான் கூப்பிட்டேன். முதல்ல இல்லைன்னு சொன்னாங்க. பொறுமையோடு போனுக்கடியிலேயே காத்திருந்தேன். இப்பதான் கிடைச்சீங்க. அது சரி, ராத்திரி இவ்வளவு நேரம் வரை எங்க போயிருந்தீங்க கேட்டாள் துளசி. காரியம் இருந்தது, வெளியே போயிருந்தேன். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆபீஸ்ல அப்படி என்ன மனஸ்தாபம்? ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில எத்தனையோ மனஸ்தாபங்கள் இருக்கும். நீங்க தொழிலாளியா என்ன? எல்லாரையும் உன்னுடைய அப்பா அப்படிதான் நடத்துறார். அவர் சம்பளம் கொடுக்கிறார், அதனால நாங்க வேலை செய்கிறோம். சுதந்திரமா அங்க நாங்க வேலை செஞ்சிடக்கூடாது. சுகுணன் இப்படி சொல்லிக் கொண்டிருந்த போது டெலிபோன் இலாக்கா பெண்மணி குறுக்கிட்டு முதல் 3 நிமிடங்கள் முடிந்து விட்டதாக அறிவித்தாள். அந்த அறிவிப்பு குரலை அடுத்து அவசரமாகவும் பரபரப்பாகவும், தயவு செஞ்சு இன்னும் 3 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் செய்யுங்க என்று வேண்டிக் கொள்ளும் துளசியின் குரலும் டெலிபோனில் கேட்டது. அப்பா முன்கோபக்காரர் தான், ஆனா உங்களை நினைச்சாதான் எனக்கு பயமாவும் கவலையாவும் இருக்கு என்றாள் துளசி. எனக்காக நான் கவலைப்படுறதையே விரும்பாதவன் நான். நீ கவலைப்படுறது அனாவசியம். ஒருவருக்காக மத்தவங்க கவலைப்படுறது தவிர்க்க முடியாத, அதே சமயத்துல சொல்லாகவும் வெளிப்படாத வெறும் நெஞ்சின் சாட்சி தான். வாழ்வின் துயரங்களுக்கு வெறும் நெஞ்சினால மட்டும் சாட்சியா நிக்கிற உண்மை தூண்களால ஒரு பயனும் இல்லை என்றான் அவன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்லையே, பல விஷயங்கள்ல நெஞ்சுக்கு நெஞ்சு சாட்சியா மட்டுமே நின்னு இருக்கோம் நாம என்றாள் துளசி. இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அதை எண்ணி என்ன ஆக போகுது துளசி? 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து உங்களையே நினைச்சு கவலையால உருகி கூப்பிடுறேனா? பேச்சினால என்னை சித்திரவதை செய்கிறீங்க நீங்க என்றாள் வருத்தத்துடன். அவளுடைய இந்த சொற்கள் அழுகை தோய்ந்த குரலில் ஒலித்ததை கேட்டபோது சுகுணனுக்கும் வேதனையாகத்தான் இருந்தது. நான் இலக்கிய சேவை செய்ய ஆசைப்படுறேன். உன்னுடைய தந்தையோ வெறும் காகித வியாபாரம் செய்ய ஆசைப்படுறாரு. கேப்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு வசப்படுற கெட்ட குணமும் அவர்கிட்ட இருக்கு. இந்த சூழ்நிலையில எனக்கும் அவருக்கு இனி எப்படி ஒத்து வரும் சொல்லு? உங்களுடைய சக்தி வாய்ந்த எழுத்துக்களாலும் சிந்தன வளம் மிகுந்த நாவல்களாலும் பூம்பொழிலுக்கு பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை தேடி கொடுத்த நீங்க அதை விட்டுட்டு வெளியேறலாமா? வேறு வழியே இல்ல துளசி. வெறும் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு சம்பளம் வாங்குற கூலியா இன்னும் கொஞ்ச காலம் நான் அங்க தாமதிச்சாலும் எந்த எழுத்தோட சக்திய நீ இப்போ 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து புகழ்றியோ அந்த எழுத்தோட சக்தியையே நான் இழக்க நேரிடும் போல இருக்கு. எதையும் தீர யோசிச்சு செய்யுங்க. இத செஞ்சதுக்கு அப்புறம் இனி நாளைக்கு வேற என்ன செய்யலாங்கிறத பத்தி தான் இனிமே தீர யோசிக்க வேணுமே ஒழிய இதுல தீரவோ யோசிக்கவோ இனி ஒண்ணுமே இல்ல துளசி. நீங்க இப்படி சொல்லக்கூடாது. என்ன கவலைப்பட்டு அழிய விடாதீங்க பிளீஸ். மறுபடியும் 3 நிமிடம் முடிய போவதற்கான அடையாள ஒளி டெலிபோனில் குறுக்கிட்டது. பரபரப்போடு மேலும் 3 நிமிடம் எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டி துளசி கெஞ்சினாள் அந்த பெண்ணை. பின்னால் நிறைய கால்கள் இருப்பதால் மேலும் நீடிப்பது சாத்தியமில்லை என்று கண்டிப்பாக கூறி அந்த லைனை கட் செய்து விட்டால் டெலிபோன் இலாக்கா பெண்மணி. மனதினுள் ஏதோ ஒரு அரைகுறை உணர்வோடும் 1000 மைல்களுக்கு அப்பால் தவிக்கும் ஓர் அன்பு உள்ளத்துக்காக உள்ளூர வேதனையோடு டெலிபோனை வைத்தான் சுகுணன். இந்த தகவலை இவ்வளவு விரைவாக துளசி அறிந்துவதற்கு ஒரு வாய்ப்பு நேரும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தன்மேல் அவளுக்கு இருக்கும் அக்கறையினாலும் ஆர்வத்தினாலும் மறுபடியும் டெல்லியில் இருந்து ஒரு அவசர ட்ரங்கால் புக் செய்து பாதியில் நின்ற பேச்சை தொடங்குவாளோ என்ற பிரமையில் சிறிது நேரம் ஒரு காரியமும் ஓடாமல் டெலிபோன் அடியிலேயே உட்கார்ந்திருந்தான் சுகுணன். மறுபடி அவன் எழுந்து அறைக்குள் சென்றபோது மணி 12:30க்கு மேல் ஆகியிருந்தது. அப்போதிருந்த மனநிலையில் உறக்கமும் அவனை அணுகவில்லை. உடம்பு சோர்ந்தால் வருகிற தூக்கம் மனம் விழித்திருந்தால் வரமாட்டேன் என்கிறதே. நாகசாமிக்கு அலுவலக முறைப்படி சுருக்கமாக ஒரு ராஜினாமா கடிதமும் தனிப்பட்ட முறையில் விரிவானதொரு கடிதமும் எழுதினான் அவன். தன்னுடைய தொடர்கதையின் கடைசி பகுதியையும் தன்னிடம் அரைகுறையாக இருந்த அலுவலகத்து வேலைகளையும்
2 தினங்களில் முடித்து அனுப்பிவிடுவதாகவும் அந்த கடிதத்தில் அவருக்கு எழுதியிருந்தான் அவன். காரியாலய ஊழியர்களும் போர்மேன் நாயுடு சிலரும் தன்னுடைய வெளியேற்றத்தை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கற்பனை செய்வதில் சிறிது நேரம் கழிந்தது. இப்படி அவன் தானாகவே ராஜினாமா செய்ய தூண்டுவதற்கான காரியங்களை எல்லாம் செய்திருந்த நாகசாமியும் ரங்கபாஷ்யமும் இதை வரவேற்று மகிழ்வார்கள் என்றே அவனால் நினைக்க முடிந்தது. அதற்கு பின் அன்று இரவு துளசி மறுபடி டெல்லியில் இருந்து கூப்பிடவே இல்லை. ஒன்று டெல்லி லைனில் அதிக கால்களின் பிரஷர் இருந்து அது அவளுக்கு கிடைக்காமல் போயிருக்க வேண்டும், அல்லது அவளே மறுபடி கூப்பிடுகிற எண்ணத்தை கைவிட்டிருக்க வேண்டும். சுகுணனும் நீண்ட நேரம் விழித்திருந்த பின் அதிகாலையில் சோர்ந்து உறங்கி போனான். எழுந்திருக்கும் போது விடிந்து அதிக நேரமாகி இருந்தது. குளித்துவிட்டு சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு நேராக தபால் ஆபீஸுக்கு போய் நாகசாமிக்கு எழுதியிருந்த கடிதங்கள் 2ஐயும் முதல் வேலையாக பதிவு தபாலில் அனுப்பினான். 2-3 நாட்களில் அங்கு புறப்பட்டு வருவதாக சகோதரிக்கு ஒரு முன் கடிதம் எழுதினான். மறுபடியும் அறைக்கு வந்ததும் தன் கடமையை விரைந்து முடித்தாக வேண்டுமே என்ற உணர்வுடன் ஏற்கனவே பெரும் பகுதி எழுதியும் குறிப்பு அமைத்தும் வைத்திருந்த பூம்பொழில் தொடர் நாவலின் இறுதி பகுதியை உருவாக்குவதில் முனைந்தான். மாலையில் தம்புசெட்டி தெருவில் இருந்த நேஷனல் டைம்ஸ் காரியாலயத்துக்கு செல்ல நினைத்திருந்ததால் பகலிலேயே பூம்பொழில் வேலையை முடித்துவிட எண்ணியிருந்தான் அவன். பகல் சாப்பாட்டுக்கு கூட அவன் மெஸ்ஸிற்கோ வேறு எங்குமே போகவில்லை. கண்ணப்பா லாட்ஜ் பையனை பிளாஸ்க் நிறைய காஃபி வாங்கி வரச் செய்து அருகில் வைத்துக்கொண்டு எழுத்து வேலையில் மூழ்கினான். வேலை முடியும் போது மணி 5:30. அதையும் சரிபார்த்து பதிவு தபாலில் பூம்பொழிலுக்கு அனுப்பிவிட்டு மவுண்ட் ரோடில் இருந்தே அவன் தம்புசெட்டி தெருவுக்கு புறப்படும் போது 6:30 மணிக்கு மேலாகி இருந்தது. பஸ்ஸில் போகும்போது விரைவாக பார்வையில் பட்டு மறைந்த சர் தாமஸ் மன்ரோவின் சிலை முதல் நாள் இரவு நண்பர் மகாதேவன் கூறிய தத்துவத்தை நினைவு கூறச் செய்தது. அன்று இரவும் மகாதேவனும் அவனும் நெடுநேரம் நேஷனல் டைம்ஸ் காரியாலயத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். செய்திகளுக்கு தலைப்பு போடுவது, மொழிபெயர்ப்பு, ப்ரூஃப் திருத்தல் ஆகிய சில உதவிகளை அவருக்கு செய்தான் சுகுணன். அன்று மகாதேவனும் அவனும் டைம்ஸ் காரியாலயத்திலேயே இரவில் தங்கிவிட்டனர். டைம்ஸின் சப்ளிமெண்ட் ஒன்று வெளிவர இருந்ததனால் தொடர்ந்து சில இரவுகள் வேலை இருந்தது. மகாதேவன் காரியாலயத்திலேயே தங்கினார். சுகுணனும் சில நாட்கள் அவருக்கு உதவியாக அங்கு அதிக நேரம் செலவழித்தான். அதில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் மிகுதியாய் இருந்தன. அவன் நாகசாமிக்கு கடிதங்களை அனுப்பிய 3வது நாளோ 4வது நாளோ அவனுடைய ராஜினாமாவை எதிர்பார்த்தே தயாராக எல்லாம் கணக்கு பார்த்து வைத்திருந்தது போல் செக் இணைத்து ராஜினாமா ஒப்புதல் கடிதத்தோடு பதில் அனுப்பியிருந்தார் நாகசாமி. பாண்டுரங்கனார் பூம்பொழிலின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டு விட்டதாக அன்று மாலையே வேறொருவர் மூலம் கேள்விப்பட்டான் சுகுணன். நாகசாமிக்கு பல்பத்திரிகை காவலர் பட்டமளிப்பு விழா நடத்தியது போன்ற காரியங்களில் முன்பு பாண்டுரங்கனார் ஈடுபட்டது வீண் போகவில்லை என்று இப்பொழுது சுகுணனுக்கு தோன்றியது. இந்த சில நாட்களில் மகாதேவனோடு பழகி உடன் இருந்து பார்த்ததில் அவருடைய அனுபவமும் பத்திரிகை துறை ஞானமும் தன்னம்பிக்கையும் சிந்தனை சுதந்திரமும் அவனை வெகுவாக கவர்ந்தன. ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் அவரிடம் இருந்த அறிவுச் செருக்கும் அவனுக்கு பிடித்திருந்தது. சுகுணனிடம் பேசிய போது அடிக்கடி ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு என்ற திருக்குறளை கூறி இந்த குறளில் கூறப்படுகிறதை ஒத்த பெருமைதான் பத்திரிகையாளனின் பெருமையும் என்று வற்புறுத்துவார் மகாதேவன். பத்திரிகையாளனின் பெருமிதத்தை கற்புடன் ஒப்பிடுவார் அவர். இந்த நாட்டில் பத்திரிகை தொழில் வெறும் வியாபாரம் ஆகாமல் தேசபக்தியும் சேவை மனப்பான்மையும் நிறைந்த இயக்கமாக வேண்டுமானால் மகாதேவனை போன்ற பத்திரிகையாளர்களின் கைகளை பலப்படுத்த வேண்டும் என்று சுகுணன் நினைத்தான். அவன் பூம்பொழில் வேலையை விட்ட பின் ஒரு நாள் அதிகாலையில் போர்மேன் நாயுடு அவனை அறையில் வந்து பார்த்துவிட்டு போனார். அவன் பூம்பொழிலிருந்து வெளியேற நேர்ந்தது பற்றியும் வருந்தினார். காளைமலர் சர்மாவின் மேற்பார்வையோடு பைந்தமிழ் நாவலர் பாண்டுரங்கனார் பூம்பொழிலின் புதிய ஆசிரியராக வந்து கந்த புராண தொடர்கட்டுரை எழுத ஆரம்பித்திருப்பது பற்றியும் போர்மேன் நாயுடு தெரிவித்தார் அவனிடம். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு
காரியாலயத்தின் அச்சக நண்பர்களை பற்றி கனிவுடன் விசாரித்த பின் நாயுடுவிற்கு விடை கொடுத்தான் சுகுணன். அந்த சில நாட்களில் மகாதேவனோடு பழகியதில் அவருடைய பத்திரிகையாகிய லட்சிய போராட்டத்தை நடத்துவதற்காக அவர் படும் துன்பங்களையும் சுகுணன் கண்டிருந்தான். ஹார்பரில் நியூஸ் பிரிண்ட் ரீல்கள் வந்து கிடக்கும். பணம் கட்டி கிளியர் செய்ய முடியாததால் உள்ளேயே குமையும் ஊமை துன்பத்தோடு அதை மற்றவர்களிடம் சொல்லி அவர்களையும் வேதனைப்படுத்தாமல் தமக்குள்ளேயே வைத்து வேதனைப்படும் சுபாவம் உள்ளவர் மகாதேவன். பூம்பொழில் காரியாலயத்திலிருந்து வெளியேறிய போது தனக்கு கிடைத்த தொகையையும் வழக்கமாக தன்னுடைய நாவல்களை வெளியிடும் ஒரு பதிப்பாளரிடமிருந்து வாங்கிய தொகையுமாக ஒரு 10,000 ரூபாய் வரை அவருக்கு உதவ முன்வந்தான் சுகுணன். மகாதேவன் முதலில் அதை வாங்க தயங்கினார், மறுத்தார். தனக்கு கஷ்டமே இல்லை என்பது போல சுகுணனிடம் சிரித்து பேசி மழுப்பினார். சுகுணன் மிகவும் வற்புறுத்திய பின், சிநேகிதர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் பெரும்பாலும் சிநேகிதத்தை பணயம் வைக்கிற காரியமாக முடிந்து விடுகிறது. அதனால் தான் பயப்படுகிறேன் சுகுணன் என்றார் அவர். அதற்கும் சுகுணன் சரியானபடி பதில் கூறினான். நீங்களும் அப்படிப்பட்ட சிநேகிதர் இல்லை, நானும் அப்படிப்பட்ட சிரமம் தரும் சிநேகிதனாக மாறிவிடப் போவதில்லை சார். ஆகவே தயங்காமல் நான் தருவதை வாங்கிக் கொள்ளுங்கள். இதை வாங்கிக் கொள்ள தயங்குகிறவரை என்னை உங்கள் நண்பனாக நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றுதான் கருதுவேன். இதற்கு அப்படி அர்த்தமில்லை சுகுணன். எனக்கு வரும் சிரமங்களுக்காக என் நண்பர்களை ஒவ்வொருவராக நான் பணயம் வைக்க கூடாது என்றுதான் பார்த்தேன். பேங்கர்களாகவும் வர்த்தகர்களாகவும் உள்ள பெரும் பத்திரிகைகளின் முதலாளிகளோடு கருத்து மாறுபட்டு வெளியேறி நான் சொந்தமாக பத்திரிகை நடத்துவதால் வர்த்தகர்கள் என்னை பழிவாங்குவதற்காக விளம்பர ஆதரவுகளை தருவதில்லை. பொதுமக்களோ இந்த நாட்டில் பழக்கத்திற்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். அவர்களை புதியதற்கும் நல்லதற்கும் பழக்கப்படுத்த அதிக முயற்சி வேண்டியதாக இருக்கிறது. கன்சர்வேட்டிவ் மனப்பான்மை தழும்பேறி போன தேசத்தில் எண்ணங்களை மாற்றவே பெரும் புரட்சி தேவைப்படுகிறது. நான் சிரமப்படுவதற்கு அதுதான் காரணம் சுகுணன். இவ்வளவிற்கும் என் பத்திரிகையை எனக்காகவே பலர் பிடிவாதமாக வாங்குகிறார்கள். பணமாக கொடுக்க முடியாதவர்கள் தானிய மூட்டைகளாகவும் பண்டங்களாகவும் கூட சந்தா கட்டி என் பத்திரிகையை வாங்குகிறார்கள். ஆனால் வாங்குகிற இந்த சிறுபான்மையினரை விட வாங்காமல் என்னை தவிக்க விடும் பெரும்பான்மையோரை நினைத்துத்தான் நான் ஏங்குகிறேன் சுகுணன் என்றார் அவர். உங்கள் ஏக்கம் நாளடைவில் தீர்ந்துவிடும் சார். உங்களை பிடிவாதமாக ஆதரிக்கிறார்கள் என்று கூறினீர்களே, அந்த சிறுபான்மையினரில் ஒருவனாக என்னையும் எண்ணி இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது இப்போது உங்கள் காரியத்திற்கு பயன்படட்டும். மறுபடி எனக்கு தேவையான போது இதை உங்களிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறேனே என்று சொல்லி அந்த தொகையை அவரிடம் கொடுத்தான் சுகுணன். சமூகத்தில் எந்தெந்த வடிவில் குற்றங்களும் தீமைகளும் பிழைகளும் மலிந்திருக்கின்றனவோ அந்தந்த குற்றத்தை அங்கங்கே எதிர்த்து நின்று இதில் குற்றம் இருக்கிறது என்று சொல்ல எழுந்திருக்கும் யாரோ ஒருவனை எத்தனை நெற்றிக் கண்கள் திறந்து வெதும்புகின்றன என்று எண்ணி பார்க்கவே துன்பமாயிருந்தது சுகுணனுக்கு. இப்படி நெற்றிக் கண்களால் வெதும்பி மனம் நமத்து சாம்பலாகி விடாமல் துணிந்து வெளியேறியவர் என்ற முறையில் நேஷனல் டைம்ஸ் மகாதேவனை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மகாதேவனுடைய முயற்சிக்கு கிடைக்கிற ஆதரவும் வெற்றியும் இந்த நாட்டின் சுதந்திர சிந்தனையாளனுக்கு கிடைக்கிற முதல் ஆதரவும் முதல் வெற்றியுமாக அமையும் என்று அவன் நம்பினான். பூம்பொழிலை விட்ட பின்பு நேஷனல் டைம்ஸின் சப்ளிமெண்ட் வேலைகளிலும் மகாதேவனோடு உதவியாக இருப்பதிலும் அவனுடைய நேரத்தில் பெரும் பகுதி கழிந்து கொண்டிருந்ததனால் அவன் தன்னுடைய அறையில் தங்குவதே அபூர்வமாக இருந்தது. அப்படியே அவன் அறைக்கு போனாலும் 11 மணி 12 மணி என்று அகாலத்தில் தான் போக முடிந்தது. மறுபடி அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு தம்பு செட்டி தெருவுக்கு போக வேண்டியிருந்ததனால் டெல்லியில் இருந்து மீண்டும் துளசி கூப்பிட்டாளா இல்லையா என்ற தகவலை கூட அவன் தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அப்படி இடைவிடாமல் அவருக்காக உழைப்பதில் ஒரு விதமான ஆத்ம திருப்தியையும் நிறைவையும் உணர்ந்தான் சுகுணன். இப்படி சுறுசுறுப்பாக அவனுடைய நாட்கள் கழிந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் அதிகாலையில் அதிசயமும் ஆனால் எதிர்பார்த்திருந்ததுமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதிகாலை நேரத்தில் சிறிதும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத தொலைவில் இருந்து துளசி நேரே அவனை சந்திப்பதற்காக அறை வாசலில் வந்து இறங்கினாள்.
ஒரு டாக்ஸியில் இருந்து டெல்லி நாகரிகம் அவள் கையில் பிணைத்திருந்த வேனிட்டி பேக்குடன் கீழிறங்கிய துளசியை பார்த்தவுடன், அவள் எப்போது டெல்லியில் இருந்து வந்தாள்? ஏன் டாக்ஸியில் வந்து இறங்குகிறாள்? ஒருவேளை நேரே விமானத்தில் இருந்தே இங்கு வருகிறாளா என்றெல்லாம் சுகுணனின் மனதில் கேள்விகள் எழுந்தன. அவள் டாக்ஸியில் இருந்து கீழிறங்கி வந்தபோது அவனோ அறையை பூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு கொண்டிருந்தான். அவளுக்கோ அவனை பார்த்ததும் பேச்சே வரவில்லை. கண் கலங்கி அழுது விடுவது போன்ற துயரத்துடன் எதிரே வந்தாள் அவள். சௌக்கியமா? ஏது இப்படி திடீர்னு சென்னை பக்கம் என்று அவன் தான் முந்திக் கொண்டு அந்யோன்யம் தெரியாது வேற்றுமை குரலில் அவளை விசாரித்தான். திடீர்னு எல்லா காரியங்களும் நடக்கிற போது இது அப்படி என்ன பெரிய காரியம் என்றாள் துளசி. கோபத்தோடு ஆரம்பித்தாள் அவள். அவளுடைய அழுகையையோ ஆத்திரத்தையோ தெருவில் வைத்து உரையாடி கொள்ள முடியாத நிலையில் மறுபடி மேலே போய் அறை கதவை திறந்து அவளை உள்ளே வருமாறு அழைத்தான் சுகுணன். டெலிபோன்ல பேசிய மறுநாள் காலையில விமானத்துல வந்து இறங்கி இருப்பேன். அவர் ஊர்ல இல்லாததால முடியல. நேத்து தான் வந்தாரு. உடனே எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்குன்னு பொய் சொல்லி ராத்திரி விமானத்துக்கே அவர்கிட்ட டிக்கெட் வாங்க சொல்லிட்டேன். சென்னைக்கு போன் பண்ணி உங்க அப்பா கிட்ட சொல்லி காலையில மீனம்பாக்கத்துக்கு கார் கொண்டு வர சொல்லட்டுமான்னு விமான நிலையத்துல வழி அனுப்ப வந்த அவரு என்கிட்ட கேட்டாரு. வேண்டாம் வேண்டாம், நானே மீனம்பாக்கத்திலிருந்து அப்பாவுக்கு போன் பண்ணி கார் வரவழைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிட்டேன். வீட்டுல இருந்து கார் வந்துடுச்சுன்னா நான் இங்க வர முடியாது. நேரே அங்க போக வேண்டியிருக்கும். அதனாலதான் நான் டாக்ஸியில வந்தேன் என்று விளக்கம் கூறினாள் துளசி. இருக்கட்டுமே, நான் எங்க ஓடி போக போறேன்? என்ன பார்க்க இத்தனை அவசரம் என்ன துளசி? எதுக்காக டாக்ஸியில வருவானே? வீட்டுக்கு போயிட்டே வந்திருக்கலாமே என்று சுகுணன் கூறியதை அவள் ரசிக்கவில்லை. ஏன் இப்படி பேச மாட்டீங்க? நீங்க செஞ்ச அநியாயத்தை போர்மேன் நாயுடு எனக்கு எழுதின கடிதத்துல தெரிவிச்சிருந்தாரு. எப்படி துணிஞ்சிங்க இதை செய்யறதுக்கு என்றாள் கோபத்துடன். எதை செய்யறதுக்கு? ஏன் ஒண்ணுமே தெரியாதது போல நடிக்கிறீங்களோ தெரியல. ராஜினாமா செஞ்சுட்டு வெளியேறும்படி இப்ப என்ன நடந்துருச்சு? எவ்வளவோ நடந்திருக்கு துளசி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் நீ இப்படி கேக்குற. ஒருத்தனை வெளியே போயிடுன்னு சொல்லி நேரடியா அனுப்புறதை விட அதிக அவமானப்படுத்துவது, வெளியே போறதுக்கான காரியங்களை மறைமுகமா ஏற்பாடு செய்யறது தான். கால் நூற்றாண்டு காலமா இப்படி ஆட்கள் வெளியே அனுப்புவதற்கான சூழ்நிலையை உருவாக்குறத கத்து பழகினவங்க தான் உன்னுடைய அப்பாவும் ரங்கபாஷ்யமும். உன்னுடைய ஆசையும் ஆர்வமும் இத ஒன்னும் செஞ்சிட முடியாது துளசி. என் மேல இருக்கிற பிரியத்தையும் அன்பையும் அனுதாபத்தையும் இந்த சமயத்துல நீ வெளிப்படையா காமிச்சுக்கிறது கூட உனக்கு கெட்ட பேரை தான் உண்டாக்கும். நீ யாரு மேல அன்பு வச்சிருக்கியோ அவரு மத்தவங்க கிட்ட மறைமுகமா அவமானப்படுறத கூட நீ விரும்ப மாட்டேன்னு நான் உன்னை நம்பலாமா கேட்டான் சுகுணன். துளசி இதற்கு ஒன்றும் பதில் சொல்லவில்லை. வெளியே நின்று கொண்டிருந்த லாஜு பையனிடம் காஃபி வாங்கி தருமாறு குறிப்பு காட்டினான் சுகுணன். ஒரு நல்ல பத்திரிக்கை எதிர்காலத்துல இனிமே நீங்கள் இல்லாம சீரழிஞ்சு போகுமேங்கிற கவலையால அதுக்கு உரிமையாளரோட மகள்ங்கிற முறையில இல்லாம அத இதுவரை விரும்பி வாசிச்சவங்கிற முறையிலேயாவது நான் வருந்துத்தானே ஆகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சீரழியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய விற்பனை ஆகும்னு அதை நடத்துறவர் எதிர்பார்க்கிறாரோ என்னவோ. மனிதர்களை கூலிகளாகவே எதிர்பார்க்கிறவர்கிட்ட உத்தியோகம் பார்க்கறது போல பெரிய ஆயுள் தண்டனை வேறு எதுவுமே இருக்க முடியாது துளசி. இதற்கும் அவள் மறுமொழி கூறவில்லை. தரையை பார்த்தபடி கண்கள் கலங்கி நின்றாள். பையன் காஃபியோடு வந்தான். சுகுணன் அதை வாங்கி 2 டம்ளர்களில் பகிர்ந்து ஊற்றி ஒன்றை தான் வைத்துக் கொண்டு மற்றொன்றை காஃபி சாப்பிடு துளசி என்று அவளிடம் நீட்டினான். சிறிது தயங்கிய பின் அவள் அதை வாங்கி கொண்டாள். துளசி காஃபியை குடித்துக் கொண்டிருக்கும் போது அவன் அவளிடம் கூறலானான். நாளைக்கு சாயந்தரம் ரயில்ல நான் கோயம்புத்தூர் போறேன். திரும்பி வர 1 வாரம் ஆகும். தங்கைய பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு. இது வரைக்கும் தான் பத்திரிக்கை வேலை ஓய்வில்லாம இருந்தது. இப்ப நான் சுதந்திர மனிதனாச்சே, அதான் என்ன பலவிதமான நினைவுகள்லயும் வேதனைகள்லயும் சிறப்படுத்தி வச்சுட்டு நீங்க உங்களை சுதந்திர மனிதர்னு சொல்லிக்கிறீங்களே, இது எத்தனை பெரிய கொடுமை தெரியுமா என்று காஃபி கிளாஸை மேஜையில் வைத்துவிட்டு கேட்டாள் துளசி. உணர்ச்சிகள் அவரவர் பாவனையை பொறுத்தது துளசி. இதிலிருந்து உனக்கு கிடைக்கிற வாழ்க்கைய
நீ சரியா பாவிச்சுக்கலன்னு தான் தெரியுது. அது புரியுதா உனக்கு? என்று சுகுணன் அவள் முகத்தை கூர்ந்து நோக்கியபடியே கூறியபோது, அவன் தன்னை தவிர்த்து தவிர்த்து மறுமொழி உரைப்பதை பொறுக்காமல் அவள் வேதனைப்படுவது தெரிந்தது. பின் சுகுணனே மேலும் கூறினான். உன்கிட்ட ஒரு வேண்டுகோள் துளசி. தயவு செஞ்சு இதை நீ ஏத்துக்கிட்டே ஆகணும். வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட என்னுடைய ராஜினாமாவை பத்தி நேரடியாகவோ குறிப்பாகவோ நீ எதுவுமே கேட்க கூடாது. உனக்கும் அது நல்லதில்ல, எனக்கும் அது நல்லதில்ல. திருமணமாகி கணவனோடு வாழத் தொடங்கிட்ட நீ உன்னுடைய வாழ்க்கைய நரகமாக்கிக்க கூடாது. இன்னும் நீ பேதியாவே இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன். உலகத்தை கத்துக்கோ துளசி. அப்படி கத்துக்கிறத அசட்டை செஞ்சாலோ மறந்துட்டாலோ அதையெல்லாம் அப்படி பண்ணி கற்பனையில வாழாத. அதனால பல அவதூறுகள் வரும். அது மேலும் மேலும் பெருகும். இப்போ சொன்னீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கே புரியும் துளசி. நல்லா யோசிச்சு பாரு. என்னுடைய தவிப்பு ரொம்ப பெருசு. உங்களுக்காக தான் டெல்லியிலிருந்து பதறி போய் ஓடி வந்தேன். நம்புறேன் துளசி. ஆனா உலகத்துக்கு இனி அதை சொல்ல முடியாது. மனிதர்களோட காதல் சத்தியங்கள் தோத்து போன பின்னாடி உலகத்துக்கு அவ செல்லா காசாயிடும். வீட்டுக்கு போய் மரியாதையா லட்சணமா, அப்பா உங்களை பார்க்க வேணும் போல இருந்துச்சு, அதனாலதான் உடனே புறப்பட்டு வந்தேன்னு சொல்லு. அத உலகம் ஏத்துக்கும். அசடு போல, சுகுணன் சார் இப்போ பூம்பொழில இல்லையாமே அப்படின்னு கேட்காத. அப்படி நீ கேட்கறத எந்த உலகமும் நல்லபடியா ஏத்துக்காது. உங்களுடைய பேச்சுல பார்த்தா முதல்ல இருந்தே என்ன நீங்க தவிர்க்க விரும்புறீங்கன்னு தெரியுது இல்ல என்று பதில் கூறிய குரல் நெகிழ்ந்து அழுகையே வந்துவிட்டது அவளுக்கு. சுகுணனுக்கும் அந்த வேதனை பொறுக்கவில்லை. மிக அருகில் நெருங்கி உரிமையின் பழக்கத்தால் முன்போலவே அவளை தொட வந்த கைகளை நாணயமாகவும் ஒழுங்காகவும் கட்டுப்படுத்தி கொண்டு, துளசி என்று கனிவான குரலில் அவளை அழைத்தான் சுகுணன். அவள் நன்றாக தலை நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். நான் உன் நெஞ்சில் இருக்கலாம் இல்லையா கேட்டான் சுகுணன். உங்களை தவிர வேறொன்னும் என் நெஞ்சில இல்லையே பதில் கூறினாள் துளசி. அப்படின்னா என்னுடைய வார்த்தைகளுக்கும் அந்த மரியாதையை நீ செய். என்ன நம்பு. ஏன்னா நான் உன்னை நம்புறேன். இந்த நம்பிக்கைக்கு உடம்பு சேர்ந்து வாழ்றது மட்டும் லட்சியம் இல்ல துளசி. இரு மனசு கலக்கிறது மிகப்பெரிய காரியம். அத பல சமயங்கள்ல பல பேரு உலகுக்கு நிரூபிக்க முடியறதில்ல. அப்படி நிரூபிக்க முடியாதத நீ ஒரு குறையாக எண்ணி வாடாத, புரியுதா என்றபோது சுகுணனின் குரலும் சோகத்தில் நெகிழ்ந்து கரகரத்தது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும். தன்னுடைய கடமையும் மறக்க முடியல, தனக்கு அநியாயம் நடக்கக்கூடிய நிறுவனத்துல வேலை செய்ய முடியாம அங்கிருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனா துளசி அவளுடைய காதலியாக இருந்தாலும் திருமணமாகி போயிட்டாங்க. அதனால இப்போ தன்னோட அந்யோன்யமா அக்கறையோட அனுதாபத்தோட பழகுனா அது அவளுடைய திருமண வாழ்க்கைக்கு கூட பாதிப்பு வரலாங்கிறத சொல்லி அவளுக்கு புரிய வைக்கக்கூடிய சுகுணன் கதாபாத்திரம். ஸோ இந்த ரெண்டையுமே சுகுணன் மற்றும் துளசி 2 கேரக்டர்ஸ் நம்ம மறக்கவே முடியாத மாதிரி அப்படியே செதுக்கி இருக்காரு. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.